நான் சொன்ன அந்த மாங்காய் மரம் இதுதான். அத்தட்டியா? சூப்பர். பழம்பா. டேய் இங்க பாரு. சாப்பிட போற? மத்த தான் அரங்க. இங்க பாரு. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, எங்க மாமா வீட்டில் வந்து மாங்காய் காய்ச்சிருக்குங்க. மாங்காய் காய்ச்சிருக்குங்க. புஷ்பம் புஷ்பம் மாங்காய். எங்க ஆயா வீடு தான் ஆக்சுவலாக இது. உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் நடராஜ் மாமா தெரியும், பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு செடியை பொத்தி வளர்த்து 2வது வருஷம் வந்து இப்போ காய்ச்சிருக்கு. அந்த மாங்காய் வந்து ஒரு 4 நாளாக வாங்க நீங்களும் வந்து பாருங்கன்னு வந்து எங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. சரி, அவர் ஆசையே நமக்கு எடுக்கணும். அதனால வந்து அவர் எவ்வளோ ஆசைப்பட்டு நம்மளை கூப்பிட்டா அந்த மாங்காய் வந்து அவருக்காக நமக்காக காத்துட்டு வச்சிருப்பாரு. அவர் ஆசைக்காக வந்த மாதிரி தெரியலையே. வந்தா ஒரு 4 கிலோ எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இல்லப்பா, அப்படிலாம் கிடையாது. சரி, லைட்டா அப்படிதான். சரி வாங்க நம்ம போயிட்டு மாங்காய் அரைக்கலாம். என்னதான் எங்க மாமா வச்சிருக்காருன்னு பார்ப்போம். மாமாவோட தோட்டத்தை காமிச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. பாருங்க, வாசல்லே வந்து எங்க மாமா சுண்டைக்காய் செடி வந்து வச்சிருக்காரு. அவர் வச்சாரு. அப்புறம் என்ன சொல்றா? சுண்டைக்காய் செடிலாம் போய் யாருன்னா வைப்பாங்களா? அதுவா தானா முளைக்கிறதா? உன் வேலை என்ன தெரியுமா? அப்படியே சொந்தம் கொண்டாடுறது. ஆக முதல்ல எங்க இடத்துல தானே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வாழை மரங்கள். வாழை மரம் வந்து தோப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு குடம் உருப்படியான குடம் வைக்காது. இங்க வந்து பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஒரு நாளைக்கு தேவையான எல்லாமே. லெமன் வேணும்னா லெமன் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வேணும்னா வாழை மரம் இங்கே இருக்குது. பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா எடுத்துக்கலாம். எங்க மாமா வந்து சும்மா மரத்தெல்லாம் அறுக்க விட மாட்டாரு. அதுவே கீழே வந்து கனிஞ்சு விழுந்தாதான் அறுக்க விடுவாரு. அவர் அவ்வளோ ஒரு இயற்கை பிரியர் அவரு. இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க இந்த தென்னை மரம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்டியே வச்சுருக்கோம். அது இந்த அளவுக்கு ஒன்றும் வரல. இங்கே பார்த்தா நல்லா வந்திருக்கு பாருங்க. எங்கள் மாமா அப்படி பார்த்துக்கிறது அந்த மாதிரி. இந்த வெயிலில் எல்லா மரமும் காஞ்சிச்சு. இதெல்லாம் மிளகாய் செடிலாம். இதுதான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்த மரம். நல்லா இருக்கு. ஆமாம், சின்ன மரத்துலேயே கொலை தள்ளிடுச்சுல. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன வச்சுக்கா, காற்றுலாம் அடிச்சா கூட கீழே சாயாது. ஹைட் அதிகமாக இருந்தால் தான். ஆமாம், இவ்வளோ பக்கக்கன்று நிறைய கிடக்கு. போகும்போது தான் எடுத்துன்னு போகணும். ஏய், அதெல்லாம் ஒன்றும் முத்துல இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே எங்கள் அம்மா வேகமாக வந்து கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய அழகிய செருப்பு வேறு. பெரிய மாங்காயோ அதை அறுத்துருங்க. இங்கே முள்ளுங்க. என்ன முள்ளு தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த மாங்காய் மரம் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தா ஒட்டு மாங்காய் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா குண்டு மாங்காவாக இருக்கு. இல்லை, இது மரம் மாதிரியா இருக்கு. செடி மாதிரி இருக்கு. கொடியா போற மாதிரி இருக்கு. ஆமாம், மொத்தமே வந்து மொத்தமே இவ்வளவுதான். அதெல்லாம் கழுவி தேவை. அது என்ன பண்ண போகுது? சீதா அங்கே பாரு, இதெல்லாம் நட்டு வச்சுக்கிறாரு. போய் மெரிச்சிட போற. எங்க மாமா எவ்வளவு பாசினேட்டா வந்து தோட்டம் வைக்கிறாரு உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்து போயிது போல இருக்குன்னு எடுக்கலான்னு போனேன். பார்த்தா அது எல்லாமே கொடியோட தான் இருக்கு. பாத்தீங்களா? இங்க மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, அத்தட்டியா? சூப்பர். பழம்பா. இங்க பாரு. ஆமா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இனிப்பா இருக்கு. ஓ, இனிப்பா இருக்கு. சும்மாடா கர்ணாயா. ஒட்டுமா இனிப்பா. இந்த பாருங்க,
இப்போதான் ஆச்சு. கொடு நான் சொல்கிறேன். குண்டு மாங்காய் ஒட்டு மாங்காவானே. ஏய் நீ தாண்டி சாப்பிட போகிற. கையாடவே வந்துடுது. படுத்துச்சா? ஆமாப்பா. அமுங்குதா? எப்பயும் அமுங்குது. ஓ ஏ ஆமா. அதுவும் ஆரஞ்சு கலரா இருக்குது. போட்டபடி நிறைய பழம் கீழே இருக்கு. மேலெல்லாம் செவந்திருக்கு. நான் சொன்னேன் எங்க அம்மா நம்மல மேல செவந்திருக்கு. அதெல்லாம் பழமா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு போறேன். இல்ல பெருசா இருக்குதுலாம் அறுத்துற வேண்டியதுதான். தலையை நான் கேட்டா இப்ப சொல்லுப்பா. பெருசா இருக்குதுலாம் அறுத்துற வேண்டியதுதான். சரி இந்த சாப்பிடு. இது உனக்கு இது எனக்கு. உனக்கு எனக்கு. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரே முறை தான் வந்து சந்தையிலேருந்து புதினா வாங்கிட்டு வந்து அந்த தண்டு நட்டு வச்சார் இவர். அப்புறம் அப்படியே ரெகுலராக வந்து இதில் அறுத்துட்டு அந்த தண்டை நட்டு வச்சு இந்த மாதிரி புதினா தோட்டம் வந்து உருவாக்கியிருக்காரு. நல்லா வருது பாருங்கள். இதில் எந்த ஒரு ரசாயன மருந்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அடிக்க மாட்டார். சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்ட புதினா செடி பாரு. சூப்பராக வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் எம்சிஏ படிக்கும்போது சென்னை ஹாஸ்டலில் தானே இருந்தேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எம்சிஏ படிக்கும்போது சென்னையில் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன். பிஜியில் தங்கி தான் படித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க அந்த ஹாஸ்டல் மேலே. அப்போ வந்து நான் அடிக்கடி போயிட்டு இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த புதினாலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காய்க்கும்ல விளையும் புதினாலாம் வந்து விளையும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து மனசில் நினச்சிட்டு அங்கே போய் பார்த்தா புதினா இருக்கும். அந்த புதினா பார்த்து நான் என்ன பண்ணுவோம், ஒரு கிள்ளி அப்படியே மோந்துட்டே இருப்பேன். இதுதான் ஒரு அப்படியே மோந்துட்டே இருப்பேன். என்ன தத்துவம் இதுதான் ஒரு கதை. சூப்பர். நிஜமாதான்ப்பா. அப்படியே எங்கள் வீட்டு ஞாபகம்லாம் வரா மாதிரி இருக்கும். போக பார்த்துட்டு செத்துருவாங்க. அந்த புதினாவில் கொண்டு வந்து வச்சிருக்கான் உன் லைஃப் ஞாபகத்தை. அந்த எங்க மாமா யாரு நீங்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்க, பாத்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் வருவார். அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்தாருன்னா திட்ட போறாரு வேற. இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு. என்னது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க, இப்படி வாங்க, அவரு கிட்ட போய் சொல்றேன். அப்பதான் வாவே குடும்பமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஏன் மாங்காய் இருக்காம உட்காந்துட்டு இருக்கோம் தானே கேக்குறீங்க. எங்க மாமாவோட தோட்டத்துல வந்து அவர் மட்டும் தான் கை வைக்கணும். நாங்க ஏதாவது கை வச்சு ஏதாவது ஒரு இலை அப்படி கீழே விழுந்துச்சுன்னா கூட எங்களோட உயிர் எங்க கீழே இருக்காது. அதுக்காக அவருக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். வேதனாகனா பயம். ஆமா இங்க பாருங்க, செருப்பு போட்டு வந்து இதுல நடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க இது வந்து நீங்க யாரா வந்தீங்கன்னா தான் நினைப்பீங்க வெறும் புழுதியா இருக்கு, நம்ம நடந்து வந்தெல்லாம் நினைப்பீங்க. அதாவது புழுதி கிடையாது. புதினா வந்து நேத்து தான் கிள்ளி சட்னி அரைச்சோம். அதை இன்னைக்கு எதுவும் நட்டு வச்சிருக்காரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போதா செத்து போயிடும் போல இது. இதுல ஒரே அதுல வீடியோ வேற எடுக்கிறவங்க மாமா பார்த்தாருன்னா அப்புறம் ஒண்ணு தொலைச்சிருவாரு. அதுல இருந்து அந்த ஒரே ஒரு கொம்பு அப்படி கீழே விழுந்துச்சுன்னா கூட நம்ம கிட்ட நம்ம உயிர் இருக்காது. அவருக்காக காத்துட்டு இருக்கோம். அவர் வந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அதனால நமக்கு ஏதாவது பழம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. நீ போய் எடுத்துட்டு வா. இவருக்கு தான் வேலை. தலைவன் வந்து ஒரு மாங்காய் பழம் காய்ச்சது அருமையான இடக்காது உட்காந்து நிழல்ல மாங்காய் பழம் சாப்பிட்டு தலைவா கண்டினியூ பண்ணு தலைவா. அவங்க போயிட்டு மாங்காய் இருப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்க பெரியப்பா. அவரு எங்க அப்பா உங்களுக்கு தெரியும், அதை போறாரு எங்க அப்பா. இந்த பக்கம் இருக்கிறது வந்து யாருன்னு தெரியும், என் தலையில கட்டி வச்சது. யாரெல்லாம் சொல்றது பாரு. ஏங்க காலகாலமா வந்து ஹஸ்பண்ட்ஸே சொல்லியிருந்தா நாங்க ஒரு நாள் சொல்லிக்கிறோம் ஒய்ஃப்ஸ். ஐயோ அங்கெல்லாம் செவந்து இருக்கு. கண்டிப்பா அது பழமா தான் இருக்கும். இதெல்லாம் பால் வரல, நல்லா பழுக்கணும். சாம்பல் கலர்ல இருக்கு. ஆமா சாம்பல்ல அந்த காய் தானே நல்லா பழுக்கணும். அப்படிலாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நாம போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஏதாவது பழம் இருக்கா பார்க்கலாம். பெரிய மாங்காய் பார்த்தே மாட்டேன். சூப்பர். பெருசு மட்டும் தான் அரங்க. இங்க பாரு எவ்வளோ பெருசு. எங்க மாமா வந்து பாதுகாத்து வச்சுருந்ததுல தப்பு என்ன போல இருக்கு. அவ்வளோ அழகா நிறைய காய் காய்ச்சிருக்கு.
அது பக்கத்தில் ஒன்று இருக்கே செவந்து. ஒரு காயா இருக்கு சொன்னா எவ்வளோ நேரம் பாருங்க. காயா ஆனால் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழம் மாதிரியே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா மகன் என் கூட தான்டா இருந்தீங்க. அங்கேருந்து பரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த மரத்தில் வந்து ஃபைனலாக இவ்வளோ மாங்காய் கச்சிருக்கு. இது அப்புறம் அங்கே ரொம்ப பிஞ்சு இன்னொரு 10 நாள் போட்டோம், அப்புறமா அத்துக்கலாம். அங்கெல்லாம் பார்த்துட்டோங்க. வா 2-3 காலையெல்லாம் விடலை நிறைய. வரேன் எடுத்துன்னு போய் மாமா மெதுவாக கொட்டணும், வேகமாக கொட்டணும்னு வச்சுக்கோ அழுவி போயிடுமா. இல்லை அப்படியே வச்சுட்டு கூட கோணி போய்த்தா. கோணி போய் எனக்கு இல்லையா எங்கள் அம்மா வீட்டு மரத்தில் இவ்வளோ மாங்காய் இருக்குது, கறிவேப்பிலை இருக்குது, புதினா இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, சுண்டைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, வாழைக்காய் இருக்குது. எல்லாம் எங்கள் அண்ணா இதோ இருக்கார் பாரு, இவர் தான் எல்லாமே பயிர் வைக்கிறாரு. நாங்கள் கடையிலே எதுவும் வாங்குறதே இல்லை, எல்லாமே தோட்டத்தில் இருந்தே காய்கறியெல்லாம் பயன்படுத்திப்போம். போயிட்டு வாங்க, பாய். பாருங்க எங்கள் மாமா வந்து சேப்பங்கிழங்கு செடி கூட வச்சுருக்காங்க. இத்தனை செடி. என்ன வேக்க தேனி காட்டுறியா? நம்ம வந்து சிறுந்தேனி கண்டுபிடிச்சி கொட்டிட கிட்ட போகுது. எங்க கிட்ட போறா? மேலே வா. ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஜூம் பண்ணு. 3x தான் இருக்குதா? அதான் கடவுளே, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? இப்போ அது உள்ளே இருக்க தேன் வந்து சாப்பிடணும். நீ அது உள்ளே இருக்க தேன் வந்து எனக்கு இப்போ கண்ணாலே தெரியுது. சரி போய் சாப்பிடுப்போம். ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க, கொஞ்சம் வந்து கறிவேப்பிலாம் உடச்சி பைக்குள்ளே வச்சாச்சு. அங்கேயும் போகிறவா செருப்பு போட்டுக்கிறேன்.